4வது எபிசோட்ல அவ்வளவுதான் பசங்களுக்கு படைய கட்டிலான்னு பார்த்தா இவனுங்க ஒருத்தர் மேல வச்சிருந்த காதல்னால ஒரு நெக்ஸஸ் ஈவென்ட் உருவாக அதை வச்சு பசங்களை பொத்துனாப்பில் பிடிச்சிடறானுங்க. அதுலயும் தலைவனை டைம் லூப்ல போட திரும்ப அடி வாங்கி தலைவனுக்கு தவறாலாம் வீங்கிருது. ஒரு கட்டத்துல மோபியஸே வந்து தலைவன் கிட்ட விசாரிக்க அப்ப தலைவன் சொல்றான், நம்ம எல்லாருமே ஒரு வேரியன்ஸ் தான், நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பம் ஒரு காலகட்டம் இருக்கு, நம்மள கடத்திட்டு வந்து நம்மளோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சு நம்மள இங்க வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு சொல்ல இதை மோபியஸ் நம்பல. ஆனா ஒட்டு கேட்ட B-15 சில்வியை கூட்டிட்டு போய் தன்னோட காலகட்டத்தை காமிக்க சொல்ல அவளும் அவளோட காலகட்டத்தை பாக்குறா. இருந்தாலும் மோபியஸ்க்கு லோக்கி சொன்னது மேல ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும். அதனால அவன் ஜட்ஜோட டெம்பாடியே எடுத்து அதுல பழைய டேட்டாவை பார்த்தா அதுல இதுக்கு முன்னாடி செத்து போன சோல்ஜரும் அதே தான் சொல்லியிருக்கா. அப்ப லோக்கி சொன்னது சரிதானே, பயலுக்கு மண்டகசாயம் வேலை செஞ்சு லோக்கியை காப்பாத்த அப்ப குறுக்க வந்த ரவோனா மோபியஸ் அழிச்சிடுறா. கூடவே 2 பேரையும் பள்ளி மாதிரி இருக்க 3 டைம் கீப்பர்ஸ் கூட்டிட்டு போக அப்ப அங்க வந்து B-15 2 பேரையும் விடுவிக்க இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்ன்ற மாதிரி அக்கா கத்திய தூக்கி போட ஒரே வெட்டு தலை துண்டா போயிருது. அப்பதான் நம்ம பசங்களுக்கு தெரியுது அது 3மே நிஜமான டைம் கீப்பர்ஸ் கிடையாது, எல்லாமே போலின்னு. என்னடா இது படுபயங்கரமான ட்விஸ்டா இருக்குன்னு தலைவன் நினைக்கிறதுக்குள்ள பின்னாடில இருந்து ஜட்ஜ் பயல போட்ற நம்ம அக்கா அவளை நெக்குன்னு நிப்பாட்றா. இதுக்கப்புறம் தாண்டியோ ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.